நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வரப்போகிற மகாராஜாவாம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் என்றைக்கும் கர்த்தரை நம்பும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தின் ஜனங்களாகவே நீங்கள் மாற்றப்படுவீர்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை பாருங்கள். பவுல் தனது வாழ்நாளில் பெற்ற ஒவ்வொரு ஜெயத்திற்கும் யார் காரணம் என்பதை இந்த இடத்தில் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்த கர்த்தர், பாதாள பேய்களை அவர் அழித்த கர்த்தர், அவர் சாபத்தை ஜெயித்த தேவன். இந்த உலகத்தையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். ஆக உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். எதற்காக என்று தெரியுமா? இந்த வசனம் என்ன சொன்னது கவனித்து பார்த்தீர்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு உலகம் முடியும் மட்டும் சகல நாட்களிலும் நம்மோடு இருப்பது எதற்காக என்றால், எல்லா காரியத்திலும், எல்லா திட்டத்திலும், எல்லா முயற்சியிலும், எல்லா நாளும், எல்லா வாரங்களும், எல்லா மாதங்களும், எல்லா வருஷங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதற்காகவே தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஜெயிப்பதில் கவனமாக இருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெயித்து காட்டுவேன், நான் உயர்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வெற்றி பெற்று காட்டுவேன், நான் மேன்மை அடைந்து காட்டுவேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புது பலத்தால் ஜெயிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெயம் முதலாவது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவத்தின் மேல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் ஜெயம் பெறுவதிலிருந்து ஆரம்பமாகிறது. அதுக்கு பிறகு எல்லா காரியத்திலும் அனுதினமும் கர்த்தர் இயேசு நமக்கு ஜெயம் தருகிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசரே, பாவத்தை ஜெயித்தவரே, உலகத்தை ஜெயித்தவரே, சாத்தானை ஜெயித்தவரே, சாவையே ஜெயித்தவரே, எங்களோடு நீர் என்னாலும் இருப்பது நாங்கள் அனுதினமும் ஜெயம் பெற வைப்பதற்காகவே. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் முதலாவது பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற பலன் தாரும். ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதமான ஜெயங்களை கட்டளையிடுகிறீர். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.